மன்னன் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த ஒரு ஃபன்னான விஷயத்த ஷேர் பண்றேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ரஜினிகாந்த், விஜயசாந்தி, குஷ்பு, கவுண்டமணி இவங்கெல்லாம் நடிச்சு வாசு டைரக்ஷன்ல 1992ல ரிலீஸ் ஆன படம் தான் மன்னன். இந்த படம் அந்த டைம்ல மிகப்பெரிய ஹிட் கொடுத்த படம். ரஜினிகாந்தோட கெரியர்லயுமே ரொம்ப ஒரு முக்கியமான படம் தான் சொல்லணும். இந்த படத்துல வர ஒரு முக்கியமான காட்சி என்ன அப்படின்னா, ரஜினிகாந்த் வந்து அவரோட யூனியனோட சேர்ந்து ஆபீஸ்க்கு வெளியே ஒரு போராட்டம் பண்ணுவாரு. அந்த சீன் ஷூட் பண்ற டைம்ல கவுண்டமணி வந்து ரஜினிகாந்த் கிட்ட ஒரு கவுண்டர் அடிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அந்த சீன் படத்துலயுமே இப்ப இருக்கும். அந்த சீன் வந்து ஷூட் பண்றாங்களாம். கவுண்டமணி அடிக்கிற கவுண்டருக்கு ரஜினிகாந்தால சிரிப்பு அடக்கவே முடியலையா. ஆஃப் கேமரால ஒரு கவுண்டர் அடிக்காரா, ஆன் கேமரால வேற மாதிரி பல கவுண்டர் அடிக்கிறாராம். ரஜினிகாந்தால அவர் பண்ற கவுண்டருக்கு வந்து சிரிக்காம இருக்கவே முடியலையா. வாசு சாரும், சார் சிரிக்காதீங்க சார், சிரிக்காம இருங்க சார், சீன் நல்லா வந்துகிட்டு இருக்கு சார் அப்படிங்கிறாரா. சார் அவரை பாருங்க சார், அவர் அடிக்கிற கவுண்டர் எப்படி சார் சிரிக்காம இருக்க முடியும், அவரை பாருங்க சார் அப்படிங்கிறாரா. அவரும் கேமரா ஆன் அப்படின்னா அவர் விட்டு வாங்குறாராம். அடிக்கிற கவுண்டர்லாம் ஃபன்னா தான் இருக்கான். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு கட்டத்துல ரஜினிகாந்த் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, சார் டேக் ரொம்ப போய்கிட்டு இருக்கு, கிட்டத்தட்ட 19 டேக் மேல போயிடுச்சு, வேணாம், கவுண்டமணி சாரை மட்டும் தனியா ஒரு இதா வச்சு எடுத்துருங்க சார், ஒரு ஜூம் பண்ணி எடுத்துருங்க சார் அப்படிங்கிறாரா. இல்ல சார், 2 பேரும் காம்பினேஷன் தான் சார் நல்லா இருக்கும், கொஞ்சம் சிரிக்காம மட்டும் இருங்க சார், எடுத்துறேன் சார் அப்படிங்கிறாராம். ரஜினிகாந்தால சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணவே முடியலையா. இப்ப கூட அந்த சீனை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அந்த சீன்ல கவுண்டமணி ரஜினிகாந்த் காது கிட்ட வந்து ரஜினிகாந்த் ஒரு விஷயம் சொல்லுவாரு, ஒரு விஷயம் பண்ணா சொல்லுவாரு. ரஜினிகாந்த் அப்படி வாயை பொத்திக்கிட்டு சிரிக்கிற மாதிரி தான் சீன் இருக்கும். அப்ப இப்ப படம் பாக்குற சீன்ல கூட அந்த சீன் தெரியும். ரஜினிகாந்த் தான் சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியும், வாயை மூடி இருப்பாரு. வாயை மூடிட்டு தான் அப்படியே சிரிக்கிறது தெரியும் தெளிவா. அந்த சீனை ரஜினிகாந்த் சாரால கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லி அந்த படத்தோட இயக்குனரான வாசு அவர்கள் வந்து இப்போ ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல அந்த விஷயத்தை ஷேர் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரியுமா தெரியாது அப்படிங்கிறதையும், தெரியாது அப்படின்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.